ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்கா கிளீனிங் வீடியோ போடுங்க. சொன்னாலும் சொல்லட்டுனாலே ஞாயிற்றுக்கிழமைனாலே கிளீனிங் வேலை தாங்க. அது இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 செல்ஃப் மேலே இருக்க செல்ஃப் கூட அப்படியே இருக்குங்க. அடிக்கடி இது யூஸ் பண்ணுறது இல்லைங்க. கீழே இருக்கிற அந்த 2 செல்ஃப் மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த பேப்பர்லாம் ரொம்ப அழுக்காயிருங்க. அதனால் அந்த பேப்பர்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் விரிச்சு விட்டு வச்சுங்க. அப்புறம் அஞ்சலை பெட்டி, மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், உப்புத்தூள் எல்லா டப்பாவையும் எடுத்து எல்லாத்தையும் நல்லா சோப் போட்டு நல்லா விளக்கி வெயிலில் காய வச்சாச்சுங்க. அடுப்பு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போட்டு கழுவி விட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டின செவுரு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்தாச்சுங்க. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து டிஃபன் வந்துச்சுங்க. இட்லி சாம்பார் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியம் ரசம் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி புளி கரைச்சி மிளகு ஜீரகம் நல்லா பூண்டு தட்டி போட்டு எண்ணெய் கடுகு பச்சை மிளகா போட்டு ரசத்தை தாளிச்சு விட்டாச்சுங்க. சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் சோம்பு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கறி அள்ளி போட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி நல்லா சுண்டு நாப்பில் நல்லா சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சாச்சுங்க. அப்புறம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. சாயந்தரம் போல் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் வாங்க போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் வந்து கடுகு சோம்பு மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் வெந்தயம் எல்லாத்தையும் கொட்டி கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அப்புறம் இன்னொரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி அதெல்லாமே கொட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. தக்காளி கூடையில் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தட்டில் எடுத்து வச்சுட்டு சில்வர் வாளியில் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா கோதுமை மாவு சோள அரிசி வெள்ளை ரவை எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த பிளாஸ்டிக் வலையில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு சுண்டல் பட்டாணி மொச்சை வரமிளகா பொட்டுக்கடலை இதெல்லாமே 20 ரூபா பாக்கெட்டு தாங்க. இங்கே 20 ரூபா பாக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா தாங்க. கடுகு ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 8 பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் அது இடத்துல எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டாங்க. மறுநாள் வேலைக்கு சீக்கிரமாக போகணுன்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி அது இடத்துல எல்லாத்தையும் கமுத்து போட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி சண்டே நல்லபடியாக முடிஞ்சதுங்க.